I want to make it absolutely clear to Assad and those. This is probably the most difficult search. If they want to get you, they'll get you. வணக்கம். மற்றொரு 7ஆம் நாள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இந்த வாரத்தின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியிலும் கடந்த 7 நாட்களில் உலக அரங்கில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளை, தகவல்களை, சம்பவங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கப் போகிறோம். ரஷ்ய யுக்ரைன் போரில் எப்பொழுதோ மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை வடகொரியா வகிக்கப் போகிறதா என்ற கேள்விகள் எழுகின்றன. ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை வடகொரியாவிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் குறிப்பிட்டிருக்கிறது. இதனிடத்தில் ஏற்கனவே ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சருடைய வடகொரிய விஜயம் 2 நாட்டு தலைவர்களும் பரிமாற்றிக்கொண்ட கடிதமாகிய பற்றும் இப்பொழுது அமெரிக்க ஊடகங்கள் பேசி வருகின்றன. இவ்வாறான ஒரு நிலையில் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் விரைவில் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அதே நேரத்தில் அமெரிக்க பாதுகாப்பு தரப்பும் இதனை உறுதிப்படுத்துகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் வடகொரியா எந்த வகையிலேனும் ரஷ்யாவுக்கு உதவி செய்ய முற்பட்டால் அதனுடைய பின்விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் என்று அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. இந்த எச்சரிக்கையினை ஒரு பக்கம் வடகொரியா ஏற்றுக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிற நிலையில் வடகொரியா என்ன செய்திருக்கிறது என்றால் தென்கொரியாவை மிரட்டுவது போன்ற சில செயற்திட்டங்களையும் இந்த வாரத்தில் அரங்கேற்றியிருக்கிறது. அதனத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளை எச்சரிக்கின்ற வகையில் ரஷ்யாவினுடைய செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் மிக முக்கியமாக அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை தளம் ஒன்றை ரஷ்யா நிறுவியிருக்கிறது. இதன் மூலம் மிக முக்கியமான ஒரு செய்தியை ஏனைய உலக நாடுகளுக்கு ரஷ்யா இதன் மூலம் தெரிவிக்கிறது என்பதுதான் இதன் பொருளாக அமைந்திருக்கிறது. எனவே மிக பிரதானமாக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் யுக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கின்றன, யுக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் செய்து வருகின்றன, அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றன. ரஷ்யா மாத்திரம் தனித்து நின்று இந்த போரில் இருக்கிறது. நட்புக்காக பெலாரஸ் உதவி செய்து கொண்டிருக்கிறது, அதுவும் சாதாரண உதவி மாத்திரமே. இவ்வாறான ஒரு நிலையில் தான் இப்பொழுது வடகொரியாவினுடைய வகிபாகம் குறித்து பேசப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த போரினுடைய வீரியம் எந்த தூரம் செல்கிறது என்பதை பற்றி. இதே நேரத்தில் ருமேனிய எல்லையில் ஒரு ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதான ஒரு குற்றச்சாட்டினை யுக்ரைன் முன்வைத்திருந்தது. இவ்வாறான குற்றச்சாட்டினை ருமேனியாவும் மறுத்திருக்கிறது, ரஷ்யாவும் மறுத்திருப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றன. எனவே நேட்டோ உறுப்பு நாடாக இருக்கிற ருமேனியாவில் ஒரு தாக்குதல் நடத்தினால் நேட்டோ நாடுகளுக்கு வாய்ப்பாக போய்விடும். ரஷ்யாவை தாக்குவதற்கு ஒன்று கூடி திரளாக வந்து விடுவார்கள். இப்படியான ஒரு நிலையில் இது போன்ற கதைகளும் வந்து கொண்டிருக்க யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரை பதவி நீக்கியிருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. யுக்ரைன் மீது கடந்த 18 மாதங்களுக்கு மேலாக ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. யுக்ரைனுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஆயுத உதவி செய்து வருகிறது. அதே போன்று மேற்கத்திய நாடுகளும் உதவி புரிந்து வருகின்றன. இதனால் யுக்ரைன் எதிர் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதே வேளையில் ரஷ்யாவுக்கு ஈரான், வடகொரியா, சீனா ஆகியவை உதவி புரிந்து வருகின்றன. ஆனால் வெளிப்படையாக உதவி செய்வதாக கூறவில்லை. இந்த 3 நாடுகளுக்கும் அமெரிக்கா தனது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. இதற்கிடையே சமீபத்தில் வடகொரியா ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வழங்க ஒப்புக்கொண்டதாக செய்திகள் வெளியாகின. ரஷ்ய தாக்குதல் தொடங்கிய பிறகு வெளிப்படையாக இந்த செய்திகள் வெளியாகின. வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் இவ்வாதம் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து யுக்ரைன் போருக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்தியை அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் ஊடகம் வெளியிட்டுள்ளது. கிம் ஜோங் உன் ரஷ்யாவுக்கு ஆயுதம் தாங்கிய வீரர்கள் பாதுகாப்புடன் ரயிலில் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு தலைவர்கள் எந்த இடத்தில் சந்தித்து பேசுவார்கள் என்று தெளிவான விவரம் கிடைக்கவில்லை. ஆசிவிக் துறைமுக நகரமான விளாடிவோஸ்டாக்கில் இந்த சந்திப்பு நடைபெறலாம் என்று தெரிகிறது. இதுகுறித்து அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் அட்ரியன் வாட்சன் கூறும்போது, கடந்த மாதம் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் செய்ஜி ஷோகு வடகொரியாவுக்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது ரஷ்யாவுக்கு பீரங்கி வெடிமருந்துகளை விற்க வடகொரியாவை வலியுறுத்தினார். இந்த ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தலைவர்கள் அளவில் தொடர கிம் ஜோங் உன் எதிர்பார்க்கிறார் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்தது. ரஷ்யாவுடன் ஆயுத பேச்சுவார்த்தைகளை நடத்த மாட்டோம், ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை வழங்கவோ அல்லது விற்கவோ கூடாது என்று வடகொரியா அளித்த பொது உறுதிமொழிகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்துகிறது என்றார்.
ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் வடகொரியாவுக்கு சென்றபோது புட்டினும் கிம் ஜோங் உன்னும் அவர்களது கடிதங்களை மாற்றிக்கொண்டதாக வெள்ளை மாளிகை கடந்த வாரம் தெரிவித்திருந்தது. அதேபோல் ரஷ்யா வடகொரியா இடையே ஆயுத பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக முன்னேறி வருவதாக வெள்ளை மாளிகை தேசிய பாதுகாப்பு அதிகாரி ஜான் கிர்பி கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அந்நாட்டுடன் வடகொரியா ஆயுத ஒப்பந்தம் மேற்கொள்ள இருப்பதாக வெளியான தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வெள்ளை மாளிகை உயர் அதிகாரி ஒருவர் கூறும்போது, யுக்ரைனுக்கு எதிராக சண்டையிடும் வகையில் வடகொரியா ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வழங்கினால் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே வடகொரியா தீபகற்பத்தில் அணுவாயுத கப்பலை அமெரிக்கா நிலைநிறுத்திய விவகாரத்தில் வடகொரியாவுக்கும் அமெரிக்கா தென்கொரியாவுக்கும் இடையில் மோதல் போக்கு இருந்து வருகிறது. எப்போது வேண்டுமென்றாலும் வடகொரியா மீது தாக்குதல் சதி நடத்தப்பட வாய்ப்புள்ளதால் தயாராக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் கிம் ஜோங் உன் ராணுவத்தை கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவ்வப்போது ஏவுகணை சோதனைகளையும் நடத்தி வருகிறது. இவ்வாறான தொடர் ஏவுகணை சோதனைகள் காரணமாக கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் நிலவுகிறது. இதனால் தங்களது நாட்டின் பாதுகாப்புக்காக தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இதனை பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதும் வடகொரியா இந்த பயிற்சிகளை உடனடியாக நிறுத்தும்படி எச்சரித்தது. ஆனால் தென்கொரியா தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தென்கொரியாவில் உள்ள ராணுவ நிலைகள் மற்றும் விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது போலவும், போர் ஏற்பட்டால் தென்கொரிய எல்லைகளை ஆக்கிரமிப்பது போலவும் வடகொரியா ஒத்திகை பயிற்சி மேற்கொண்டது. அதன்படி 2 அதிநவீன ஏவுகணைகளை வடகொரியா அனுப்பி சோதனை மேற்கொண்டது. ஐநா உடன்படிக்கை மீறும் வடகொரியாவின் இந்த செயல் சர்வதேச அமைதிக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று கூறி தென்கொரியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சாத்தான் 2 ஏவுகணைகள் என்று அழைக்கப்படும் சர்மட் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை ரஷ்யா தயாரித்தது. இது அணுவாயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது. இந்த நிலையில் சர்மட் ஏவுகணைகளை நிலைநிறுத்தி உள்ளதாக ரஷ்ய விண்வெளி நிறுவனமான ரோஸ்கோஸ்மோஸ் அறிவித்தது. இது தொடர்பாக விண்வெளி நிறுவன பொது இயக்குநர் யூரி போரிசோவ் கூறும்போது, சர்மட் ஏவுகணைகள் தனது பணியை செய்வதற்கான கடமையில் வைக்கப்பட்டுள்ளது. அது நவீன சர்மட் ஏவுகணைகள் ராணுவ படையில் இணைக்கப்பட்டுள்ளது. அவை பயன்படுத்துவதற்கு தயார் நிலையில் நிறுவப்பட்டுள்ளன என்றார். இது R-36 ஏவுகணைக்கு மாற்றாக கொண்டுவரப்பட்டுள்ளது. சர்மட் ஏவுகணை முதல் 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இது குறைந்தது 10 முதல் 15 அணுவாயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. சுமார் 116 அடி நீளமும் 220 டன் எடையும் கொண்டதாகும். ஒரு ஏவுகணை ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கும் தொழில்நுட்பம் அதில் பயன்படுத்தப்படுகிறது. இது தொடர்பாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஊடகங்கள் கூறும்போது, சர்மட் ஏவுகணைகளை நிறுத்தும் நடவடிக்கை அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் ரஷ்யா தனது அணுசக்தி தாக்குதல் விருப்பம் இன்னும் மேசையில் உள்ளது என்ற செய்தியை அனுப்புகிறது என்று தெரிவித்தது. ஏற்கனவே சர்மட் ஏவுகணை குறித்து ரஷ்ய அதிபர் புட்டின் கூறும்போது, இந்த ஏவுகணைகள் ரஷ்யாவுடன் போரில் ஈடுபடும் முன் உலகையும் எதிரிகளையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திக்க வைக்கும் என்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட சர்மட் ஏவுகணை அதிபயங்கரமானவை என்று கருதப்படுகிறது. தற்போது சர்மட் ஏவுகணைகள் நிறுத்தப்பட்டதன் மூலம் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்யா மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதே நேரம் யுக்ரைன் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் அலெக்சி ரெஸ்னிகோவை அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி பதவி நீக்கம் செய்துள்ளார். ரெஸ்னிகோவ் நீக்கப்படும் முடிவு அந்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு பதிலாக ருஸ்டம் உமேரோவை நியமிக்குமாறு அவர் அறிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கான காணொலி செய்தியில் இது தொடர்பாக குறிப்பிட்டுள்ள அதிபர் ஜெலன்ஸ்கி, பாதுகாப்பு அமைச்சர் அலெக்சி ரெஸ்னிகோவுக்கு பதிலாக ருஸ்டம் உமேரோவை நியமிக்க இந்த வாரம் நாடாளுமன்றத்தை நாட இருப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த 550 நாட்களுக்கு மேலாக ரஷ்யாவுக்கு எதிரான போரை முழுமையாக முன்னெடுத்தவர் ரெஸ்னிகோ என ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு பதிலாக ருஸ்டம் உமேரோவை நியமிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்தே யுக்ரைன் பாதுகாப்பு அமைச்சராக ரெஸ்னிகோ செயற்பட்டு வருகிறார். ரஷ்யாவுக்கு எதிரான போரின் போது மேற்கத்திய ராணுவ உதவியை பெற ரெஸ்னிகோ நடவடிக்கை மேற்கொண்டார். ரஷ்யா யுக்ரைன் மீது தனது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து யுக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சகம் மேற்கொள்ளும் முக்கியமான நடவடிக்கை இது என கூறப்படுகிறது. அலெக்சி ரெஸ்னிகோ மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளது. போர்க்காலத்தில் ஊழல் முறைகேடுகளுக்கு இடமில்லை என அதிபர் ஜெலன்ஸ்கி நம்பிக்கை தெரிவித்த நிலையில் ரெஸ்னிகோ நீக்கப்படும் முடிவு அந்நாட்டு அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே யுக்ரைனின் டான்யூப் ஆற்றில் உள்ள துறைமுகம் மீது நள்ளிரவில் ட்ரோன் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது. இதில் ஈரானில் தயாரிக்கப்பட்ட ரஷ்யாவின் ட்ரோன்கள் ருமேனியா நாட்டு எல்லைக்குள் விழுந்து வெடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து யுக்ரைன் வெளியுறவு அமைச்சகம் கூறும்போது, ருமேனியா பகுதியில் ரஷ்யாவில் ட்ரோன்கள் விழுந்து வெடித்துள்ளது. ருமேனியாவின் குறுக்கே உள்ள டான்யூப் நதியில் அமைந்துள்ள துறைமுகம் அருகே ரஷ்யாவின் தாக்குதலின் போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதற்கு ஆதாரமாக புகைப்படங்கள் எங்களிடம் உள்ளது என்று தெரிவித்துள்ளது. ஆனால் இதை ருமேனியா மறுத்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கூறும்போது, ரஷ்ய ட்ரோன்கள் ருமேனியாவின் பிரதேசத்தில் விழுந்திருக்கக்கூடும் என்ற தகவலை திட்டவட்டமாக மறுக்கிறோம். ருமேனியாவில் எந்த நேரத்திலும் ரஷ்யாவின் தாக்குதல் வழிமுறைகள் நேரடி ராணுவ அச்சுறுத்தல்களை உருவாக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. நேட்டோ அமைப்பின் உறுப்பு நாடான ருமேனியாவில் தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடி கொடுக்க மற்ற உறுப்பு நாடுகள் களமிறங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த நிலையில் யுக்ரைனுக்கு கூடுதலாக $175 மில்லியன் மதிப்புள்ள ராணுவ உதவியை அமெரிக்கா அறிவித்துள்ளது. இவை யுக்ரைனிய படைகள் ரஷ்ய படைகளின் முன்பகுதியை தாக்க உதவியாக இருக்கும். இந்த தொகுப்பில் ரஷ்ய விமானங்கள் மற்றும் ராக்கெட்டுகளுக்கு எதிராக செயற்படக்கூடிய வான் ஏவுகணைகள், ஜாவலின் எதிர்ப்பு கவச ராக்கெட்டுகள் மற்றும் பிற வெடிமருந்துகள் ஆகியவை அடங்கும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் அறிக்கை தெரிவிக்கிறது. ரஷ்ய யுக்ரைன் போரில் மிக முக்கியமான பாத்திரம், அதுவும் கிரைமியாவை கைப்பற்றுவதில் ஒரு முக்கியமான பாத்திரத்தை ஏற்றிருந்தது வாக்னர் போராளி குழு. எனவே இந்த வாக்னர் போராளி குழு என்பது ஒரு கூலிப்படை போன்று எந்த நாட்டில் யுத்தம் நடந்தாலும் இவர்கள் போய் அவர்களுக்கு சார்பாக செயற்படுகின்ற ஒரு பணியினை செய்து வந்தவர்கள். ரஷ்ய யுக்ரைன் போரிலும் இவர்களுடைய வகிவாகம் இருந்தது. யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஆதரவாக ஒரு கட்டத்தில் புட்டினுக்கு எதிராக வாக்னர் படைக்குழு திரும்பி இருந்தது. அதனுடைய தலைவர் பிரிகோசின் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஒரு கலகத்தை ஏற்படுத்தும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. கடைசியில் பெலாரஸ் நாடு உள்ளே புகுந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருந்த நிலையில் ஒரு உலங்கு வானூர்தி விபத்தில் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறப்பட்ட செய்திகள் வெளிவந்திருந்தன. இப்படியான நிலையில் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியாது. ஆனாலும் ஒரு காரில் அவர் பயணித்துக் கொண்டிருப்பது போன்றான ஒரு வீடியோ காட்சி இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்தான் பேசுகிறார் என்பதை பற்றி எந்த விதமான ஊர்ஜிதமான தகவல்களும் இன்னும் வெளியில் வரவில்லை. இதே நேரத்தில் இப்பொழுது பிரிகோசின் தான் இல்லை, ஆனால் வாக்னர் படைக்குழு இருக்கிறது. எனவே இந்த படைக்குழு ஒரு விசுவாச பத்திரம் தர வேண்டும் என்று புட்டின் விரும்புகிறார். எனவே நீங்கள் ரஷ்யாவுக்கு நம்பிக்கையானவர்களாக இருப்பீர்கள் என்பதற்கான ஒரு உறுதிப்பாடு ஒப்பந்தத்தை செய்து கொண்டுதான் எம்மோடு செயற்பட வேண்டும் என்பது புட்டினுடைய விருப்பம். அதே நேரத்தில் பிரித்தானியா என்ன செய்திருக்கிறார் என்றால் இது பயங்கரவாத குழு, எனவே இந்த குழுவுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் என்று பிரித்தானியா அறிவித்துவிட்டது. உலகின் வல்லரசுகளில் ஒன்றான ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டின் தனக்கு எதிரான போட்டியை இல்லாமல் பார்த்துக் கொள்வதில் வல்லவராகவும் எதிர்ப்போரை இரும்பு கரம் கொண்டு அடைக்கும் சர்வாதிகாரியாகவும் இருப்பதால் ஆட்சிக்கு வந்து சுமார் 23 ஆண்டுகள் ஆகியும் தொடர்ந்தும் அவரே அதிபராக இருந்து வருகிறார். கடந்த 2022 பிப்ரவரி மாதம் ரஷ்யா தனது அண்டை நாடான யுக்ரைனை சிறப்பு ராணுவ நடவடிக்கை எனும் பெயரில் ஆக்கிரமித்தது. இதனை யுக்ரைன் கடுமையாக எதிர்த்து அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடன் துணையுடன் போரிட்டு வருகிறது. ரஷ்ய யுக்ரைன் போரில் ரஷ்ய ராணுவத்துக்கு அந்நாட்டின் தனியார் ராணுவ அமைப்பான வாக்னர் குழு எனும் கூலிப்படையும் உதவி வந்தது. கடந்த ஜூன் மாதம் எதிர்பாராத விதமாக வாக்னர் அமைப்பின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோசின் ரஷ்ய ராணுவத்துக்கு எதிராகவும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிராகவும் ஒரு கிளர்ச்சியை தொடங்கினார். இந்த கிளர்ச்சி பெரிதாகி விடாமல் திறமையாக புட்டின் தடுத்ததால் பிரிகோசின் பெலாரஸ் நாட்டில் தஞ்சம் புகுந்தார். இதற்கிடையே சில நாட்களுக்கு முன்பு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கு வடமேற்கே உள்ள பகுதியில் ஒரு தனியார் ஜெட் விமானத்தில் எவ்ஜெனி பயணிக்கும் போது அது விபத்துக்குள்ளானதில் அவர் உயிரிழந்ததாக ரஷ்யா தெரிவித்தது. இந்நிலையில் தற்போதுள்ள வாக்னர் குழு வீரர்களுக்கு புட்டின் ஒரு புது உத்தரவு போட்டிருக்கிறார். ரஷ்ய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான கிரெம்லின் தனது வலைத்தளத்தில் இது குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் ரஷ்யாவின் சிறப்பு ராணுவ நடவடிக்கைக்கு துணை நிற்கும் அனைவரும் ரஷ்யாவுக்கு மாறாத விசுவாசமுடன் உழைப்பதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். ரஷ்யாவின் தார்மீக மற்றும் நீதி சார்ந்த பாரம்பரியத்தை மேலும் வலுவாக்கும் வகையில் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். மூத்த அதிகாரிகளிடமிருந்து வரும் உத்தரவுகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் ரஷ்யாவில் உள்ள வாக்னர் மற்றும் பிற தனியார் ராணுவ அமைப்பினரை தன் கட்டுப்பாட்டிலேயே வைத்துக் கொள்ள புட்டின் முயல்கிறார் எனும் கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் வாக்னர் குழுவை பயங்கரவாத அமைப்பாக இங்கிலாந்து அரசு அறிவித்தது. அந்த குழுவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாக்னர் குழுவில் உறுப்பினராக இருப்பது அல்லது ஆதரவளிப்பது சட்டவிரோதமானது என்றும் அக்குழுவின் சொத்துக்களை பயங்கரவாத சொத்து என வகைப்படுத்தி பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இங்கிலாந்து உள்துறை அமைச்சர் சுயல்லா பிராவர்மன் கூறும்போது வாக்னர் குழு ரஷ்ய அதிபர் புட்டினின் ராணுவ கருவியாகும். அது வன்முறை மற்றும் அழிவுகரமானது. யுக்ரைன் மற்றும் ஆப்பிரிக்காவில் வாக்னர் குழுவின் செயற்பாடு உலகளாவிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாகும் என்று தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் விமான விபத்தில் இறந்ததாக கருதப்பட்ட பிரிகோசின் காரில் சென்றபடி பேசுவது போன்ற வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் அவர் நான் தற்போது ஆப்பிரிக்காவில் இருக்கிறேன், நான் நலமாக இருக்கிறேன், இன்னும் உயிருடன் தான் இருக்கிறேன் என்று கூறுவது போல வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோ தற்போது ரஷ்யாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த வீடியோ எங்கு எடுக்கப்பட்டது, எப்போது எடுக்கப்பட்டது என்ற விவரம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. வீடியோவில் அவர் பேசுவது உண்மைதானா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனால் அவர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்பது மர்மமாக உள்ளது. இந்த புதிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பல்வேறு நாடுகளில் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது இப்பொழுது மக்கள் மாற்றான முடிவுகளை எடுத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அமெரிக்க அதிபராக கருப்பினத்தவரான பராக் ஒபாமா தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு இந்த மாற்றத்தினை நாங்கள் வெகு சில நாட்களிலேயே அதிக அளவில் பார்த்து வருகிறோம். அமெரிக்காவினுடைய ஒரு துணை அதிபராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் இப்பொழுது செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போன்று பிரித்தானியாவில் பிரதமராக ரிஷி சுனக் இருந்து வருகிறார். இவ்வாறான ஒரு நிலையில் சிங்கப்பூரில் இப்பொழுது
தர்மன் சண்முகரத்னம் என்கிற இலங்கை தமிழர் ஒருவர் வம்சாவளியைச் சேர்ந்தவர் சிங்கப்பூரில் இப்பொழுது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை வெளியாகி பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு பிரதான காரணம் அந்நாடு நல்லிணக்கத்தை போதிக்கின்ற ஒரு நாடு, கடைபிடிக்கின்ற ஒரு நாடு, அதை கடைபிடித்து வெற்றி கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு தமிழர் ஜனாதிபதியாக இருப்பது நம் அனைவருக்கும் பெருமைக்குரிய ஒரு விடயம். சிங்கப்பூரின் தற்போதைய அதிபர் ஹலீமாவின் 6 ஆண்டு பதவிக்காலம் வரும் 13ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதைத் தொடர்ந்து அதிபர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றது. தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தர்மன் சண்முகரத்னம், இங்காக் சாங், டான்கின் லியான் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். 3 வேட்பாளர்களும் மக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கடந்த 30ஆம் தேதி பிரச்சாரம் நிறைவேற்றது. இதைத் தொடர்ந்து வாக்குச்சீட்டு நடைமுறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. பொதுமக்கள் வாக்களிக்க சிங்கப்பூர் முழுவதும் 1264 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. காலையில் 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. தற்போதைய அதிபர் ஹலிமா, அவரது கணவர் முகமது அப்துல்லா ஆகியோர் சுங்செங் பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். சிங்கப்பூர் பிரதமர் லீ சியங் லூங், அவரது மனைவி ஹோசிங் ஆகியோர் கிரசன்ட் பெண்கள் மேல்நிலை பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். சிங்கப்பூர் அதிபர் வேட்பாளர் தர்மன் சண்முகரத்னம், அவரது மனைவி ஜேன் யுமிகோ இட்டாக்கி ஆகியோர் ராபல்ஸ் மகளிர் தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். சுமார் 27 லட்சம் சிங்கப்பூர் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். மாலை 5 மணிக்குள் 85% வாக்குகள் பதிவாகின. சிங்கப்பூர் அதிபர் தேர்தல் முதல் முறையாக அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் 10 நகரங்களில் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நாடுகளிலும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. சிங்கப்பூரில் இரவு 8 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வாக்குச்சீட்டுகள் அடங்கிய சிறப்பு பட்டியல் கொண்டு செல்லப்பட்டன. முதற்கட்ட வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் 1ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் வெளியிடப்பட்டன. இதன்படி தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தர்மன் சண்முகரத்னம் 70% வாக்குகளை பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட இங்காக் சாங் 16% வாக்குகளும், டான்கன் லியான் 14% வாக்குகளும் பெற்றனர். இதன் மூலம் சிங்கப்பூரின் அடுத்த அதிபராக தர்மன் சண்முகரத்னம் பதவியேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட தர்மன் சண்முகரத்னம் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பதோடு இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அவர் கடந்த 2001ஆம் ஆண்டு சிங்கப்பூரின் ஜூரங் தொகுதியில் இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிங்கப்பூர் நாணய வாரியத்தின் தலைவர், பிரதமரின் ஆலோசகர், நிதியமைச்சர், கல்வி அமைச்சர், துணை பிரதமர் என பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். சிங்கப்பூர் இந்தியர் மேம்பாட்டு சங்கத்தின் அறங்காவலர் வாரிய தலைவராகவும் பதவி வகிக்கிறார். தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தர்மன் சண்முகரத்னம் ஆளும் மக்கள் செயல் கட்சியின் ஆதரவு பெற்றவர் ஆவார். பாகிஸ்தானில் அண்மை காலமாக பல்வேறு சிக்கல்களை அந்நாட்டு மக்கள் எதிர்நோக்கி வருகிறார்கள். ஒரு பக்கம் அரசியல் நெருக்கடி, இன்னும் ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி. இந்த பொருளாதார நெருக்கடியின் உச்சமாக இப்பொழுது மக்கள் வீதிக்கு இறங்கிவிட்டார்கள். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து, மின் கட்டண அதிகரிப்புக்கு எதிராக இவ்வாறு மக்கள் போராட துவங்கியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடி எதிர்கொண்டு வருகிறது. பணவீக்கம் உச்சம் தொட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசை எதிர்த்து பாகிஸ்தான் வணிகர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். பாகிஸ்தானில் நாடு முழுவதும் வணிகர்கள் கடையடைப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஜமாத்தி இஸ்லாமிக் கட்சி தலைவரும் முன்னாள் செனட்டருமான சிராஜுல் ஹக் நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து வணிகர்கள், தொழில் அமைப்புகள், சந்தை கூட்டமைப்புகள், போக்குவரத்து துறையினர், வழக்கறிஞர்கள் என பல தரப்பினரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். பாகிஸ்தானின் வணிக மையமான கராச்சி நகரில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டன. இதனால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. தற்போது பாகிஸ்தானில் பெட்ரோல், டீசல் விலை ரூபாய் 300 தாண்டி உள்ளது. ஏற்கனவே கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணத்தால் அவதிப்பட்டு வரும் அந்நாட்டு மக்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் பெட்ரோலிய பொருட்களின் விலை அதிகரிப்பு மற்றும் மாற்று விகித மாறுபாடுகள் காரணமாக தற்போதுள்ள பெட்ரோலிய பொருட்களின் நுகர்வோர் விலையை மாற்றியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அண்மையில் கடுமையான மின்கட்டண உயர்வை கண்டித்து பாகிஸ்தானில் மக்கள் பெரும் போராட்டங்களை நடத்தினர். முல்தான், லாகூர் மற்றும் கராச்சி உட்பட பல இடங்களில் நடந்த போராட்டங்களில் பொதுமக்கள் தங்கள் மின்கட்டண ரசீதுகளை எரித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இப்படியான நெருக்கடி சூழலில் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டிருப்பது பாகிஸ்தான் மக்களுக்கு மேலும் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் கடன் சுமை அதிகரித்துள்ள நிலையில் அதன் அந்நிய செலாவணி கையிருப்பு முற்றிலும் குறைந்துள்ளது. இதனால் தேவையான பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய முடியாத சூழலில் அந்த நாடு உள்ளது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக சர்வதேச செலாவணி நிதியத்திடமும் நட்பு நாடுகளிடமும் பாகிஸ்தான் உதவி கோரியுள்ளது. பாகிஸ்தானுக்கு $3 பில்லியன் நிதி வழங்க சர்வதேச செலாவணி நிதியம் ஒப்புதல் வழங்கியது. முதற்கட்டமாக $1.2 பில்லியன் நிதி வழங்கியுள்ளது. பொருளாதார நெருக்கடி சூழல் தொடர்ந்து தீவிரமடையும் பட்சத்தில் பாகிஸ்தானில் நடுத்தர வர்க்க மக்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்படுவர் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்கா போன்ற நாடுகளில் பல்பொருள் அங்காடிகள் நிறையவே இருக்கின்றன. அவற்றின் ஊடாக பொதுமக்கள் பயனடைவதும் மிகச்சிறந்ததாக பார்க்கப்பட்டது. எனவே தேவையான எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதே நேரத்தில் இலகுவான முறையில் அதனை அந்த
அங்காடிகளில் பெற்றுக்கொள்ளலாம். இப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிற நிலையில் திருட்டு அதே கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக கூறப்படுவதனால் இப்பொழுது கண்ணாடி போட்டு பூட்டு போட்டு அதை மூடுவதற்கு அமெரிக்க வணிக நிறுவனங்கள் தீர்மானித்திருக்கின்றன. அமெரிக்காவில் வசிப்பவர்கள் தாங்கள் அன்றாடம் உபயோகப்படுத்தும் பொருட்களை வாங்குவதற்காக பல்பொருள் அங்காடிகளையே சார்ந்திருக்கின்றனர். அந்நாட்டின் பல பெருநகரங்களிலும் சிறு நகரங்களிலும் பல தனியார் நிறுவனங்கள் பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய பரப்பளவில் அனைத்து வகையான பொருட்களும் அங்கேயே கிடைக்கும் வகையில் அங்காடிகளை உருவாக்கி வர்த்தகம் செய்து வருகிறார்கள். இவற்றில் வால்மார்ட், பெஸ்ட் பை, டார்கெட், மேசிஸ் போன்ற பல்பொருள் அங்காடிகளும் மருந்து பொருட்களுக்கான அங்காடிகளான CVS மற்றும் வால்கிரீன்ஸ் போன்றவையும் மிகவும் பிரபலமானவை. இத்தகைய அங்காடிகளில் மக்கள் தங்களுக்கு விருப்பமான பொருட்களை விரைவாக தேர்ந்தெடுத்து உடனடியாக பணம் செலுத்தி எடுத்துச் செல்ல வசதியாக பல திறந்த அலமாரிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் சமீப காலமாக இது போன்ற அங்காடிகளில் கொள்ளைகளும் திருட்டுகளும் அதிகளவில் நடைபெற்று வருகின்றன. முகமூடி அணிந்து பயங்கர ஆயுதங்களுடன் வந்து பணியாளர்களை விரட்டி பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடிப்பதும், கடைக்குள் பொருட்களை வாங்குவது போல வந்து கண்காணிப்பு கேமராவின் பார்வையிலிருந்து மறைந்து சிறு சிறு விலை குறைவான பொருட்களை திருடுவதும் அங்கு அதிகரித்து வருகிறது. இதனால் அனைத்து அங்காடிகளிலும் திறந்தவாறு அலமாரிகளில் பொருட்களை வைக்கும் முறைமையை மாற்றி அவற்றை கண்ணாடி அலமாரிகளில் வைத்து அவற்றுக்கு பூட்டும் போட தொடங்கிவிட்டனர். இத்தகைய சில்லறை வணிக திருட்டுகளும் திட்டமிட்ட பெரும் கொள்ளைக்காரர்களும் இந்த பல்பொருள் அங்காடிகளின் வருடாந்திர காலாண்டு வருமானங்களில் பெரும் இழப்பை ஏற்படுத்துவது தெரிய வந்துள்ளதால் இத்தகைய முடிவை எடுக்க நேர்ந்துள்ளதாக அங்காடி மேலாளர்கள் கூறுகின்றனர். 2021 வால் ஸ்கிரீனில் சங்கிலி தொடரும் மருந்தக அமைப்பு அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் உள்ள 5 கடைகள் சில்லறை திருட்டு அதிகரிப்பால் ஏற்பட்ட இழப்பை சமாளிக்க முடியாமல் மூடிவிட்டது குறிப்பிடத்தக்கது. உலகிலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவிலேயே அங்காடிகளில் பெரும் கொள்ளைகள் நடப்பது வாடிக்கையாகி வருவது பலரை வியக்க வைத்தாலும் நலிந்து வரும் உலக பொருளாதாரமும் வேலையின்மையும் அதிகரிக்கும் போது இது இன்னமும் அபாயகரமாக அதிகரிக்கலாம் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற வேறு ஒரு கிரகம் இருக்கிறதா என்ற தேடுதலில் மிக நீண்ட நாட்களாகவே விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவ்வாறான ஒரு தேடுதல் ஈடுபட்டு வந்தாலும் மிக முக்கியமாக பூமியில் மாத்திரம்தான் உயிரினங்கள் வாழலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து சில அறிவிப்புகளை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் ஜப்பானிய விஞ்ஞானிகள் புதிய ஆராய்ச்சி முடிவொன்றை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது பூமியை போன்று இன்னும் ஒரு கிரகம் இருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி. அதை பற்றி நாங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வோம். இதே நேரத்தில் ஜப்பான் இன்னும் ஒரு விண்ணியல் சோதனைக்காக விண்கலம் ஒன்றை வெற்றிகரமாக ஏவியிருக்கிறது. அதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். லூனா 25 விண்கலம் விழுந்த இடம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும், சந்திராயன் 3 என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் நாம் முழுமையாக தெரிந்து கொள்வோம். இன்றைய நவீன உலகில் அறிவியல் தொழில்நுட்பமும் விஞ்ஞான வளர்ச்சியும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பிரபஞ்சத்தில் தொலைநோக்கியின் மூலமாகவும் அறிவியல் நுணுக்கங்களையும் வைத்து தற்போது வரை ஏராளமான கிரகங்கள், நட்சத்திரங்கள் போன்றவைகளை விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து வருகின்றனர். இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது பூமியை போன்ற கிரகத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஜப்பானில் ஒசாகாவில் உள்ள கிண்டாய் பல்கலைக்கழகத்தின் பேட்ரிக் சோபியா லிகாவ்கா மற்றும் டோக்கியோவில் உள்ள ஜப்பானின் தேசிய வானியல் ஆய்வகத்தின் தகாஷி இடோ ஆகியோரின் சமீபத்திய ஆய்வில் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த கிரகம் பூமி போன்று இருப்பதாக அவர்கள் கணித்துள்ளனர். சூரிய குடும்பத்தில் நெப்டியூன் கோளுக்கு அடுத்துள்ள பகுதி கைபர் பட்டை எனப்படுகிறது. இது பனிப்பொருட்கள் நிறைந்த இடம் என கருதப்படுகிறது. இது 9வது கிரகத்தை விட மிக அருகில் உள்ளது. ஆரம்ப கால சூரிய குடும்பத்தில் இது போன்ற பல கோள்கள் இருந்ததால் ஒரு ஆதி கோளாக இருக்க முடியும் என்று அவர்கள் நம்புகின்றனர். கைபர் பெல்ட்டில் மில்லியன் கணக்கான பனிக்கட்டி பொருட்கள் இருப்பதாக அறியப்படுகிறது. அவை நெப்டியூனுக்கு அப்பால் அமைந்துள்ளதால் அவை டிரான்ஸ் நெப்டியூனின் பொருட்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இவை சூரிய குடும்பம் உருவானதில் இருந்து எஞ்சியவை என்று வானியலாளர்கள் நம்புகின்றனர். அவை பாறை, உருவமற்ற கார்பன் மற்றும் நீர் மற்றும் மீத்தேன் போன்ற ஆவியாகும் பனிக்கட்டிகளின் கலவைகளால் ஆனவை. டிரான்ஸ் நெப்டியூனின் பொருட்களின் சுற்றுப்பாதைகள் வெளிப்புற சூரிய மண்டலத்தில் கண்டுபிடிக்கப்படாத கிரகம் இருப்பதை குறிக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த பாறை மற்றும் பனி உடல்கள் வெளிப்புற சூரிய மண்டலத்தில் கிரக உருவாக்கத்தின் எச்சங்கள். அருகாமையில் உள்ள ஏதோ ஒரு பெரிய ஈர்ப்பு விசை இந்த பொருட்களில் ஈர்க்கப்பட்டு அவற்றுக்கு விசித்திரமான சுற்றுப்பாதைகள் வழங்குவதை ஆராய்ச்சி குழு கவனித்தது. இந்த கிரகம் ஏற்கனவே சூரிய குடும்பத்தில் உள்ள 9 கோள்களில் இருந்து வேறுபட்டது. இது மிகவும் பெரியது என்பதால் தொலைதூர சுற்றுப்பாதையில் அமைந்துள்ளது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இது நெப்டியூனை விட சூரியனிலிருந்து 20 மடங்கு தொலைவில் சுற்றி வருகிறது. இருப்பினும் இன்று வரை வானியலாளர்கள் 9 கிரகம் இருப்பதாக மட்டுமே கூறியுள்ளனர். இது பற்றி விஞ்ஞானிகள் கூறுகையில் 450 கோடி வருடங்களுக்கு முன்பு நமது சூரியன் உருவாகியது. சூரியன் உருவாகி கொண்டிருந்த போது அதனை சுற்றி சுழன்று கொண்டிருந்த தூசுக்களும் வாயுக்களும் விண்கற்களும் ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒன்றுடன் ஒன்று மோதியது. இந்த மோதலின் காரணமாகவே சூரிய தொகுதியில் உள்ள 8 கோள்களும் அதன் துணைக்கோள்களும் உருவானது. இதன்படி நடந்த மோதலில் ஒன்றுடன் ஒன்று மோதிய அனைத்து பொருட்களும்
கோள்களாக மாறவில்லை. மீதமிருந்த அனைத்தும் விண்வெளியில் மிதந்து கொண்டிருக்கின்றன. இப்படியே எஞ்சிய பொருட்கள் சூரிய தொகுதியின் உள்ளே சிறுகோள் பட்டை எனும் பகுதியில் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சிறுகோள் பட்டை போன்றே நெப்டியூன் கிரகத்துக்கு அப்பால் காணப்படும் சூரிய குடும்பத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட விண்கற்களின் அமைப்பே கைப்பர் பட்டையாகும். கைப்பர் பட்டையில் உள்ள மிகப்பெரிய கோளான புளூட்டோ 1930ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டாலும் கைப்பர் பட்டையை விஞ்ஞானிகளால் முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் புளூட்டோவை போன்று அதில் உள்ள ஏனைய பொருட்கள் எதுவும் சூரிய ஒளியை பிரதிபலிக்கவில்லை. தற்கால தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாகவே கைப்பர் பட்டை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்கின்றனர் விஞ்ஞானிகள். இந்த கைப்பர் பட்டை பகுதியில் தான் பூமி போன்ற கிரகம் இருக்கிறது. இது தொடர்பாக ஆய்வு செய்யப்பட வேண்டியது அவசியம். நாங்கள் கண்டுபிடித்திருப்பது எல்லோரும் கூறிவரும் 9வது கிரகம் அல்ல. சூரிய குடும்பத்தின் எல்லையில் இந்த கிரகம் உள்ளது என்கின்றனர் ஜப்பானிய விஞ்ஞானிகள். சூரியனில் இருந்து இந்த புதிய கிரகம் சுமார் 200 வானியல் அலகு தொலைவில் உள்ளது. ஒரு வானியல் அலகு என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரமாகும். ஜப்பான் விஞ்ஞானிகளின் இந்த தகவல் வானியல் அறிஞர்களின் அடுத்த கட்ட தேடுதலுக்கு தூண்டுகோலாக அமைந்துள்ளது. இதேவேளை நிலவை ஆய்வு செய்வதற்கான விண்கலனை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியுள்ளது ஜப்பான். அந்நாட்டின் தனே கஷிமா விண்வெளி மையத்தில் லாஞ்சர் ராக்கெட் மூலம் நிலவை ஆய்வு செய்வதற்கான ஸ்லிம் எனும் ஸ்மார்ட் லேண்டர் மற்றும் எக்ஸ்ரிஸ்ம் எனும் செயற்கைக்கோள் மூலம் பேரண்டம் குறித்தும் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் மூலம் பேரண்டத்தின் தோற்றம் குறித்து அறிந்து கொள்ள முடியும் என ஜப்பான் விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த பணியில் ஜப்பான் விண்வெளி ஆய்வு முகமைக்கு அமெரிக்காவின் நாசா உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவை நோக்கி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ள ஸ்லிம் லேண்டர் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தரையிறங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பின் பாயிண்ட் லேண்டிங் எனும் தொழில்நுட்பத்தில் இந்த லேண்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிலவுக்கு வரும் சில மீட்டர் தொலைவில் இருந்து இதனை லேண்ட் செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் விண்வெளி ஆய்வில் இந்த தொழில்நுட்பம் புரட்சியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, இந்தியா ஆகிய 4 நாடுகளின் விண்கலங்கள் நிலவில் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டுள்ளன. ஜப்பான் இந்த முயற்சியில் வெற்றி பெற்றால் 5வது நாடாக இந்த பட்டியலில் இணையும். இந்த விண்கலத்தில் சிறிய ரக லேண்டர் உள்ளது. இந்த ராக்கெட்டில் பிரபஞ்சத்தின் தோற்றத்தை ஆராய எக்ஸ்ரே தொலைநோக்கியும் அனுப்பப்பட்டுள்ளது. ராக்கெட் ஏவப்பட்ட 13 நிமிடங்களுக்கு பிறகு எக்ஸ்ரே இமேஜிங் மற்றும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மிஷன் என்ற செயற்கைக்கோள் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் செலுத்தப்பட்டது. இது விண்மீன் திரள்களுக்கிடையே உள்ளவற்றின் வேகத்தை ஆராயும். இந்த தகவல் மூலம் வான்பொருட்கள் உருவானது எப்படி என்பதை கண்டறிய உள்ளோம். மேலும் பிரபஞ்சம் எவ்வாறு உருவானது என்ற மர்மத்தை தீர்க்க வழிவகுக்கும் என்று ஜப்பான் விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை லூனா 25 விண்கலம் விழுந்த இடத்தை நிலவை கண்காணித்து வரும் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் ஆர்பிட்டர் படம் பிடித்துள்ளது. நிலவின் குறிப்பிட்ட பகுதியை 2020ஆம் ஆண்டு எடுத்த புகைப்படத்தோடு தற்போது லூனா 25 விழுந்த பிறகு எடுத்த புகைப்படத்தையும் ஒப்பிட்டு நாசா வெளியிட்டுள்ளது. நிலவின் தென்துருவ பகுதியை ஆராய சந்திராயன் 3 விண்கலத்தை இந்தியா அனுப்பியதற்கு போட்டியாக ரஷ்யா லூனா 25 விண்கலத்தை அனுப்பியது. சந்திராயன் 3 விண்கலத்தில் லேண்டர் தரையிறங்குவதற்கு முன்பாக லூனா 25 விண்கலத்தை தரையிறக்க ரஷ்ய விண்வெளி நிறுவனம் தீவிரமாக செயற்பட்டது. புவி மற்றும் நிலவின் சுற்றுவட்ட பாதைகளை அதிவேகமாக கடந்து சென்ற லூனா 25 விண்கலத்தை தரையிறக்குவதற்கு முந்தைய சுற்றுவட்ட பாதைக்குள் கடந்த மாதம் 19ஆம் தேதி நுழையும் போது கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கியது. இந்த லூனா 25 விண்கலம் விழுந்த இடத்தை நிலவை கண்காணித்து வரும் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் ஆர்பிட்டர் படம் பிடித்துள்ளது. லூனா 25 விண்கலம் தரையிறங்க வேண்டிய இடத்துக்கு அருகில் புதிய பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் இது லூனா 25 விண்கலம் விழுந்த இடமாக இருக்க வாய்ப்புள்ளது என LRO குழு முடிவு செய்துள்ளது. இந்த புதிய பள்ளம் 10 மீட்டர் அகலத்தில் உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. மேலும் நிலவின் குறிப்பிட்ட பகுதியை 2020ஆம் ஆண்டு எடுத்த புகைப்படத்தோடு தற்போது லூனா 25 விழுந்த பிறகு எடுத்த புகைப்படத்தையும் ஒப்பிட்டு அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் லூனார் ரீகனைசன்ஸ் ஆர்பிட்டர் சமீபத்தில் சந்திராயன் 3 லேண்டரின் புகைப்படத்தை பிடித்தது. இந்த படம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்று LROL எடுக்கப்பட்டது. இந்த படத்தை ட்விட்டரில் பகிர்ந்த நாசா LRO விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் சந்திராயன் 3 லேண்டரை சமீபத்தில் படம் பிடித்தது. சந்திராயன் 3 தரையிறங்கிய 4 நாட்களுக்கு பிறகு லேண்டரின் சாய்ந்த பார்வையை LRO கேமரா படம் பிடித்தது. ராக்கெட் மூலம் நுண்ணிய மண்ணுடன் தொடர்பு கொள்வதால் லேண்டரை சுற்றி பிரகாசமான ஒளிவட்டம் தெரிந்தது என்றது. மெய்நிகர் தொழில்நுட்பத்தில் மாஸ் அளவிலான ஒரு செயற்பாட்டினை சீனா முன்னெடுத்திருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வோம். அதே போன்று ஏற்கனவே ரஷ்யா அரசு அலுவலகங்களில் ஐபோன்கள், ஐபேட்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருந்தது. இதே போன்றதொரு தீர்மானத்தை இப்பொழுது சீனாவும் எடுத்திருக்கிறது.
சீனாவை தளமாக கொண்டு இயங்கும் புகழ்பெற்ற பன்னாட்டு இணையவழி வணிக முன்னணி நிறுவனமான அலிபாபாவுக்கு சொந்தமான டவ்போ சீனாவின் ஹாங்ஜவ் நகரத்தை தலைமையிடமாக கொண்டு செயற்பட்டு வருகிறது. 1879 ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்து பதிவகத்தில் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போன்று சிறப்பான அறிவு பெறுவதற்கு ஒரு மெய்நிகர் பொருளை ஐன்ஸ்டைன் மூளை எனும் பெயரில் இந்த நிறுவனம் விற்பனை செய்கிறது. இது போன்ற விளம்பரங்களில் வழக்கமாக மருந்து, மாத்திரைகள் அல்லது சிப் போன்றவைதான் பெரும்பாலும் விற்கப்படும். ஆனால் முதல் முறையாக ஒரு மெய்நிகர் பொருள் வடிவில் அறிவை மேம்படுத்தும் வழியென இது பிரபலப்படுத்தப்படுவதால் உலகெங்கிலும் 20,000 வாடிக்கையாளர்கள் இதை தற்போது வரை வாங்கியுள்ளனர். இலங்கை ரூபாய் மதிப்பில் ஒரு யூனிட் ரூபாய் 5 - 50 வரை விற்கப்படுகிறது. இது ஐன்ஸ்டீனின் புகைப்படத்துடன் விற்கப்படுவதாக பயனாளிகள் தெரிவித்துள்ளனர். எங்கள் தயாரிப்பு மெய்நிகர் வடிவில் இருக்கும். எங்களுக்கு நீங்கள் அதற்கான தொகையை செலுத்திய பிறகு நீங்கள் சில காலம் காத்திருக்க வேண்டும். அநேகமாக ஓரிரவு தூக்கத்துக்கு பிறகு உங்கள் தலையில் ஐன்ஸ்டீன் போன்ற அறிவு வளர்ந்திருப்பதை நீங்களே உணர்வீர்கள் என இதன் விளம்பரங்களில் ஒன்று தெரிவிக்கிறது. பயனாளிகளில் ஒரு சிலர் இப்பொருள் குறித்து நேர்மறையாக கருத்து தெரிவித்துள்ளனர். எனக்கு சிந்திக்கும் திறனில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என ஒரு பயனாளி தெரிவித்துள்ளார். ஆனால் பல பயனாளிகள் இதற்கு எதிர்மறையாகவும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனை வாங்கிய பிறகுதான் நான் செய்தது முட்டாள்தனம் என தெரிய வந்தது. அதை உணர்ந்ததால் முட்டாளாக இருந்த நான் தற்போது அறிவாளியாகி விட்டேன் என ஒரு பயனர் வேடிக்கையாக பதிவிட்டுள்ளார். மனிதர்களின் உணர்வுகளை திறம்பட நிர்வகிக்க இது உதவும். குறைந்த செலவில் இது போன்று உணர்வுபூர்வமான அனுபவம் கிடைப்பதை பலரும் ரசிக்கின்றனர். அதனால் இது அதிகம் விற்கப்படுகிறது. பயனாளிகளுக்கு இது ஒரு வேடிக்கையான ரசிக்கும் அனுபவமாக இருக்கும். அந்த வகையில் இது ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும் என்று சீனாவின் உளவியல் நிபுணர் ஒருவர் கூறியுள்ளார். நாட்டு நிறுவனங்களுக்கு இது கவலை அளிக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் சீனா, அமெரிக்கா இடையே பதற்றம் அதிகரிக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஐபோன்கள், ஐபேடுகளை வேலை நோக்கங்களுக்காக அரசு ஊழியர்கள் பயன்படுத்தக்கூடாது என ரஷ்யா கடந்த மாதம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. புகுஷிமா அணு உலையிலிருந்து கழிவுநீர் அகற்றப்பட்டது. சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் கடலில் திறந்துவிடப்படுவதற்கான ஒரு தீர்மானத்தை ஜப்பான் எடுத்திருந்தது. இதற்கு தென்கொரியா எதிர்ப்பு, அதற்கு சீனா எதிர்ப்பு. இவ்வாறு நாடுகளுடைய எதிர்ப்புக்கு மத்தியிலும் ஜப்பான் இதனை செய்ய ஜப்பானுடைய மீனினை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சீனாவும் தென்கொரியாவும் அறிவித்த நிலையில் அது மீன் வர்த்தகத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படியா சொல்கிறீர்கள்? இதன் மூலம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, எனவே அறிவியல் ரீதியாகவே கூறுகிறோம் என்று கூறி ஜப்பானிய பிரதமர் புமியோ கிஷிடா அதே கடலில் பிடித்த மீனை சாப்பிட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். ஜப்பானில் உள்ள புகுஷிமா அணுமின் நிலையத்தின் கழிவு நீரானது பசிபிக் பெருங்கடலில் கலக்கப்பட்டு வருகிறது. இதனால் கடலில் மீன்வளம் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அண்டை நாடுகளான சீனா, தென்கொரியா ஆகிய நாடுகளிலும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதற்கிடையே ஜப்பானில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மீன்களுக்கு தடை விதித்து சீனா உத்தரவிட்டது. இதனால் கடல் வகை உணவுகள் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது 90% குறைந்தது. இந்நிலையில் ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடா டொயோசுவில் உள்ள மீன் சந்தைக்கு சென்று மேற்கொண்டார். அப்போது சீனாவில் இந்த தடையால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உதவுவதாக அவர் உறுதியளித்தார். இதற்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஜப்பானின் கடல் வகை உணவுகளை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுவரை கடல் உணவு வகைகளை உள்நாட்டில் மக்கள் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என புமியோ கிஷிடோ வலியுறுத்தினார். இதே நேரம் ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடோவும் மற்ற அமைச்சர்களும் புகுஷிமா கரையில் பிடித்து சமைக்கப்பட்ட மீனை உட்கொண்டனர். இந்த காட்சிகள் அடங்கிய வீடியோ பகிரப்பட்டுள்ளது. முன்னதாக சுத்திகரிக்கப்பட்ட நீர் வெளியேற்றப்பட்ட கடல் பகுதியில் அவர்கள் மீன்பிடிக்க முயற்சி செய்வதும் இடம்பெற்றிருந்தது. அதில் ஜப்பான் பிரதமர் கிஷிடா பேசும்போது சன்ரிக்கு, ஜோபன் பகுதிகள் கடல் உணவுகளை ஆதரிப்போம். இவாடே, மியாக்கி, புகுஷிமா, இபராக்கி கடல் பகுதிகளில் அற்புதமான கடல் உணவுகள் கிடைக்கின்றன என்று கூறியுள்ளதோடு புகுஷிமா அணு உலையில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீர் பாதுகாப்பான முறையில் வெளியேற்றப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். புகுஷிமா அணு உலையை சுற்றியுள்ள கடல் நீரில் கதிர்வீச்சு அபாயம் இருப்பதாக கூறி ஜப்பான் கடல் உணவுகளை சீனா, ஹாங்காங், தென்கொரியா உள்ளிட்ட பல நாடுகளும் புறக்கணித்து வரும் நிலையிலேயே ஜப்பான் பிரதமர் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை எடுத்துள்ளார். ஈக்குவடோர் நாட்டில் இருக்கிற சிறைச்சாலைகளில் அடிக்கடி மோதல்கள் நடப்பது வழக்கம். அவ்வாறான ஒரு மோதல் சம்பவம் இடம்பெற்றது மாத்திரமல்லாமல் 57 சிறை காவலர்கள் போதைப்பொருள் குற்றவாளிகள், அதிரத்தில் கொலை குற்றவாளிகள் ஊடாக இப்பொழுது மடக்கி பணை கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். தென் அமெரிக்க கண்டத்தின் மேற்கு கடற்கரை ஓரம் உள்ள நாடு ஈக்குவடோர். இதன் தலைநகரம் குவிடோ. இந்த நாட்டின் அண்டை நாடுகளான கொலம்பியா மற்றும் பெரு ஆகியவை உலகின் மிகப்பெரும் கொக்கைன் போதைப்பொருள் உற்பத்தியாளர்களாக இருந்து வருகின்றன. எனினும் ஈக்குவடோர் நாட்டில் சமீப காலம் வரை போதைப்பொருள் சம்பந்தமான சிக்கல்கள் தோன்றாமல் அமைதியான நாடாகவே இருந்து வந்தது. தற்போது அங்கு நிலைமை மாறி போதைப்பொருள் கடத்தலில் ஒரு முக்கிய மையமாகவே இந்த நாடு மாறியுள்ளது.
போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வரும் கொலம்பியா மற்றும் மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த பல்வேறு குழுக்களைச் சேர்ந்தவர்கள் அந்நாட்டு சிறையில் கைதிகளாக உள்ளனர். அவர்களுக்கிடையே சண்டைகள் நடந்து வருவது வழக்கம். அண்மை காலமாக அங்குள்ள சிறைச்சாலைகளில் ஒரு கும்பலைச் சேர்ந்த கைதிகள் மற்றொரு போட்டி கும்பலை தாக்குவதும் கூட்டாக கொல்வதும் அதிகரித்துள்ளது. 2021 முதல் தற்போது வரை அங்கு 430 கைதிகள் சிறைக்குள்ளேயே கொல்லப்பட்டுள்ளனர். கொல்லப்படுபவர்களின் உடல்கள் கூட முழுமையாக கிடைக்காமல் துண்டு துண்டுகளாக கிடைக்கிறது. அந்நாட்டில் சிறைச்சாலை மேற்பார்வையை SNAI எனும் அமைப்பு நிர்வகித்து வருகிறது. SNAI உத்தரவின் பேரில் சிறைச்சாலையில் கைதிகள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை தேடும் வேட்டை ஒன்று நடைபெற்று அனைத்து ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர் நடவடிக்கையாக பல கைதிகள் இடம் மாற்றி தங்க வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் தலைநகர் குயிடோவில் கையெறி கொண்டு தாக்குதலும் சிறைச்சாலை மேற்பார்வையை கவனிக்கும் SNAI அமைப்பின் தலைமை அலுவலகத்துக்கு வெளியே ஒரு காரிலும் அந்த அமைப்பு இயங்கிய அலுவலகத்தின் அருகில் ஒரு இடத்திலுமாக 2 இடங்களில் குண்டுவெடிப்பும் நிகழ்ந்துள்ளது. இது சம்பந்தமாக கொலம்பியா நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 6 பேரை காவல்துறை கைது செய்தது. இவர்கள் அனைவரும் முன்பே ஆட்கடத்தல், கொள்ளை மற்றும் கொலை குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவத்தில் யாரும் உயிரிழக்கவில்லை. தங்கள் பலத்தை காட்ட இது போன்ற வன்முறை தாக்குதல்களில் இக்குழுக்கள் ஈடுபடுவது வழக்கம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரத்தில் அந்நாட்டு சிறைச்சாலைச் சேர்ந்த 6 சீர்திருத்த நிலையங்களில் உள்ள கைதிகள் உட்பட 57 சிறை காவலாளிகள் மற்றும் 7 சிறை அதிகாரிகளை அங்குள்ள போதைப்பொருள் கடத்தல் சிறை கைதிகள் சிறைக்குள்ளேயே பணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ளனர். அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் ஜூவான் ஜபாடா பணயமாக உள்ளவர்களின் பாதுகாப்பிற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதம் உற்பத்தி செய்ய போவதாக அமெரிக்கா உள்ளிட்ட ஐக்கிய நாடுகள் சபை ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை குறைத்துக் கொள்ளுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இப்போது வெளியாக இருக்கிற தகவலின்படி யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கையை ஈரான் குறைத்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அணுசக்தியை அமைதி நடவடிக்கைகளுக்கு மட்டுமே உலக நாடுகள் பயன்படுத்த ஐக்கிய நாடுகள் சபையால் 1957 உருவாக்கப்பட்டதுதான் சர்வதேச அணுசக்தி அமைப்பு. மேற்காசிய நாடான ஈரான் அணுசக்தியை அமைதி வழிக்கே பயன்படுத்துவதாக தெரிவித்து வந்தது. ஆனால் சர்வதேச அணுசக்தி அமைப்பு இதனை ஏற்க மறுத்தது. தேவைப்பட்டால் உடனடியாக அணு ஆயுதங்களை உருவாக்கிக் கொள்ளும் வகையில் போதுமான அளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் சேமித்து வைத்துள்ளதாக இந்த அமைப்பு கூறி வந்தது. 2015 உலக நாடுகளுடன் ஈரான் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அதிகபட்சமாக 202.8 கிலோகிராம் அளவு யுரேனியம் மட்டுமே அந்நாடு சேகரித்து வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தது. உலக நாடுகளுடன் ஈரான் செய்து கொண்ட அணுவாயுத ஒப்பந்தத்தை மீறும் விதமாக சில வருடங்களாக அந்நாடு செயற்பட்டு வந்தது. இதனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதட்டம் நிலவி வந்தது. சமீபத்தில் இதை தணிக்கும் விதமாக இரு நாடுகளும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டன. அதன்படி இரு நாட்டின் சிறைகளிலும் உள்ள தங்கள் நாட்டு கைதிகளை பரிமாற்றம் செய்து கொள்ளவும், தென்கொரிய வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்ட ஈரானுக்கு சொந்தமான பல 100 கோடிகளை விடுவிக்கவும் அமெரிக்கா ஒப்புக்கொண்டதால் ஈரான் தனது அணுவாயுத முயற்சிகளை மட்டுப்படுத்திக் கொள்வதாக கூறியிருந்தது. இந்நிலையில் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து சமீபத்தில் சர்வதேச அணுசக்தி அமைப்பு ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த பிப்ரவரியில் 87.5 கிலோகிராம் எனும் அளவிலும் பிறகு மே மாதம் 114 கிலோகிராம் எனும் அளவிலும் இருந்த 60% செறிவூட்டப்பட்ட யுரேனிய சேகரிப்பு தற்போது 121.6 கிலோகிராம் எனும் அளவிலேயே உள்ளது. ஆக யுரேனிய சேகரிப்பை ஈரான் குறைத்துள்ளதாக இந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு அணு ஆயுதத்தை பரிசோதனை செய்ய தேவைப்படும் எந்த விதமான அணு ஆயுத நடவடிக்கைகளிலும் ஈரான் ஈடுபடவில்லை என அமெரிக்க உளவு அமைப்புகள் கடந்த மார்ச் மாதம் கூறி வந்தன. ஆயுத மட்ட அளவிலான யுரேனியம் என்பது 90% செறிவூட்டப்பட்டதாகும். 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இதிலிருந்து சற்றே குறைவானது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவர் குற்றவாளியாக மாறி 47 வருடம் சிறையில் இருந்திருக்கிறார். இந்த சிறை செல்வதற்கு காரணம் 1975 இடம்பெற்ற ஒரு சம்பவம். இப்போது இருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு சிறை கைதியாக இருந்த ஒருவர் தொடர்பான வழக்கினை மீண்டும் தட்டி எடுத்து அதை தூசு தட்டி மீண்டும் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து போட்டு பார்த்தால் அவர் குற்றவாளி இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. அப்பாவியாக இருந்த ஒருவர் இப்பொழுது குற்றவாளியாக மாறி கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையில் 47 ஆண்டுகள் வீணாகி போய்விட்டது. ஆனாலும் அவர் கண்ணீரோடு சிறையிலிருந்து விடுதலை பெற்று வந்திருக்கிறார். அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தில் உள்ளது வெஸ்ட்செஸ்டர் கவுண்டி பகுதி. 1975 18 வயதுக்குட்பட்ட ஒரு சிறுமி மற்றொரு சிறுமியுடன் பள்ளியில் இருந்து தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத ஒருவன் அவர்களை வழிமறித்து அந்த சிறுமியை கடத்தி பாலியல் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றான். இந்த சம்பவம் குறித்து அந்த சிறுமி தெரிவித்த அடையாளங்களை கொண்டு பெரும்பாலும் வெள்ளையின மக்கள் வசிக்கும் அப்பகுதியில் இருந்த லியனார்டோ மேக்கனும் ஆப்பிரிக்க இனத்தைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு நீண்ட கால சிறை தண்டனை விதித்ததை தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அமெரிக்காவில் சிறையில் தவறான காரணங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கும் கைதிகளுக்கு உதவ அந்நாட்டில் 1992
இன்னசென்ஸ் ப்ரொஜெக்ட் எனும் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இவர்கள் மேக் சம்பந்தப்பட்ட பாலியல் வழக்கை கையில் எடுத்து விசாரித்தனர். மேக் வழக்கு விசாரணை செய்யப்பட்ட காலகட்டத்தில் குற்றவியல் விசாரணை முறையில் மரபணு பரிசோதனையும் அது தொடர்பான தடயங்கள் நீதிமன்றங்களில் பரிசீலிக்கப்படுவதும் வழக்கத்தில் இல்லை. அதனால் இவ்வழக்கை எடுத்து இன்னசென்ஸ் ப்ரொஜெக்ட் அமைப்பு மரபணு பரிசோதனையின் மூலம் 1975 சிறுமியிடம் பாலியல் தாக்குதல் நடத்தியது லியோனார்டோ மேக் அல்ல என கண்டறிந்தது. இதன் அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் மேக் விடுதலை செய்யப்பட்டார். செய்யாத குற்றத்துக்கு 47 வருட சிறை தண்டனை அனுபவித்து தற்போது குற்றமற்றவர் என நிரூபணமாகி விடுதலையானது குறித்து மேக் இறுதியாக நான் சுதந்திரம் பெறுகிறேன் என தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவிலே இருக்கிற இளநில வைத்தியர்கள் தங்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்று கூறி கடந்த சில நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் 35% சம்பள உயர்வு வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனாலும் அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. காரணம், அவ்வளவு சம்பளம் வழங்கினால் பணவீக்கம் அதிகரித்துவிடும் என்கிற ஒரே காரணத்துக்காக இப்பொழுது அதைவிட குறைவான ஒரு சம்பள அதிகரிப்பினை அந்நாட்டு அரசு அறிவித்திருக்கிறது. பிரிட்டனில் உள்ள இளநிலை வைத்தியர்கள் தங்களுக்கு 35% சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் உடன்பாடு எட்டப்படாததால் அவர்கள் கடந்த பல மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி ரயில்வே, விமான போக்குவரத்து உட்பட பல்வேறு துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் போராட்டத்தில் ஈடுபடும் போது பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை என்ற கொள்கையில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. கொரோனா தொற்று, யுக்ரைன் போர், பிரெக்சிட் அமைப்பிலிருந்து வெளியேற்றம் போன்றவற்றால் ஏற்கனவே பிரிட்டனின் பொருளாதாரம் அதல பாதாளத்தில் உள்ளது. இதனிடையில் 35% சம்பள உயர்வு வழங்கினால் அது பணவீக்கத்தை இன்னும் அதிகரித்துவிடும். இதனால் ஏழைகள் பெரும் இன்னலுக்குள்ளாக நேரிடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்தனர். எனினும் நாடு முழுவதும் உள்ள இளநிலை டாக்டர்கள் வேறுநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு நோயாளிகளின் காத்திருப்பு பட்டியல் நீண்டது. இதனால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையிலிருந்து தற்போது முதலாம் ஆண்டு பயிற்சி டாக்டர்களுக்கு 10.3%, இளநிலை வைத்தியர்களுக்கு 8.8%, மருத்துவ ஆலோசகர்களுக்கு 6% சம்பள உயர்வு வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் அவர்களுக்கு கணிசமாக சம்பளம் உயர்வதோடு பணவீக்கமும் ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் என கருதப்படுகிறது. அரசின் இந்த அறிவிப்பால் நாடு முழுவதும் உள்ள சுமார் 1,50,000 இளநிலை டாக்டர்கள் பயன்பெறுவார்கள் என பிரிட்டன் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வாரத்திலும் உலகின் பல்வேறு பாகங்களில் இயற்கை அனர்த்தங்கள், விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இவை குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்போம். தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று பிரேசிலை நோக்கி மெதுவாக நகர்ந்து சென்றது. இதனால் நாட்டின் தென் மாகாணங்களான ரியோ கிராண்டோ சுல் மற்றும் சாண்டோ கத்ரினா ஆகியவற்றின் கடற்கரை நகரங்களில் கனமழை பெய்ய ஆரம்பித்தது. பின்னர் இந்த புயல் தீவிரமாக மாறியது. அதி தீவிரமாக உருவான இது வெப்பமண்டல புயலாக வானிலை ஆராய்ச்சியாளர்களால் வகைப்படுத்தப்பட்டது. இதனால் இடைவிடாமல் கனமழை பெய்தது. தொடர் மழை காரணமாக ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்தது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்தது. மியூகம், லச்சியாடா மற்றும் ரோகா சேல்ஸ் உள்ளிட்ட தென் மாகாணங்களில் 65க்கும் மேற்பட்ட நகரங்கள் புயல் பாதிப்புக்குள்ளாகின. புயல் வீடுகள் பல அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் லட்சக்கணக்கானோர் அடிப்படை தேவைகளின்றி கடும் சிரமத்துக்கு உள்ளாகினர். கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் பேய் மழை காரணமாக 30 பேர் இறந்த நிலையில் பல எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. நாட்டின் ராணுவத்துடன் இணைந்து பேரிடர் மீட்புத் துறையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த நிலையில் பேரிடர் மேலாண்மை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பல எண்ணிக்கை 37 அதிகரித்துள்ளது. மியூகம் நகரில் ஒரு வீட்டில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்ட போது குழந்தைகள் உட்பட 15 பேர் உடல்கள் மீட்கப்பட்டது அதிர்ச்சி அளித்துள்ளது. அதிபரின் உத்தரவின் பேரில் துணை அதிபர் ஜெரால்டோ அல்கமினுடன் இருந்த 2 அமைச்சர்கள் புயலால் சேதமான பகுதிகளில் நேரில் பார்வையிட்டு வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டனர். இதேவேளை தாய்வானின் டைட்டுங் பகுதியில் ஹைகூவி புயல் கரையை கடந்தது. முன்னெச்சரிக்கையாக தாய்வானில் 45 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. தாய்வானின் கிழக்கு கடற்கரையில் உள்ள டைட்டுங் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய தொடங்கியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாய்வானில் 45 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்த போதிலும் கனமழை மற்றும் காற்று காரணமாக ஏற்பட்ட இடிபாடுகளால் 40 பேருக்கு காயம் ஏற்பட்டது. சுமார் 7,000 பேர் தங்கள் வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் சா இங்வென் கூறுகையில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இதே நேரம் தென்னாப்பிரிக்காவின் முக்கிய வணிக மாவட்டமாக கருதப்படுவது ஜோஹன்னஸ்பர்க். தென்னாப்பிரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நகரமான இங்குள்ள 5 மாடி கட்டிடத்தில்
தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 64 புலம்பெயர்ந்தோர் பரிதாபமாக கருகி உயிரிழந்தனர். 43 பேர் காயமடைந்தனர். தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடம் ஒரு காலத்தில் பரபரப்பாக செயற்பட்ட கட்டிடமாக இருந்து வந்துள்ளது. தற்போது குற்றச்செயல் புரியும் நபர்களின் கூடாரமாக மாறியுள்ளது. சட்டப்படி மற்றும் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்கள் இங்கு தங்கியுள்ளனர். இவர்களை விரட்டியடித்துவிட்டு குற்றச்செயல் புரிந்தவர்களும் தங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு உயிர் பலி நிகழ்ந்துள்ளது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று தீயை அடைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். உறவினர்களை தேடிக் கொண்டிருக்கும் நபர்களிடம் கட்டிடத்துக்குள் யாரும் உயிருடன் இருப்பதற்கு சாத்தியமில்லை என்ற அதிர்ச்சி தகவலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு மாடியிலும் சிறு சிறு குடில் அமைத்து தங்கியுள்ளனர். சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் 15க்கும் மேற்பட்ட குடில்களில் தங்கியிருக்கலாம் என கூறப்படுகிறது. ஆல்பர்டஸ் தெரு டெல்வர்ஸ் கார்னரில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இந்த பகுதியில் ஏராளமான கட்டிடங்களில் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்கள் இன்னும் குடியுரிமை பெற முடியாத ஏராளமானோர் தங்கியுள்ளனர் என்பதை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பிலிப்பைன்ஸில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தொழிலாளர்கள் தங்குமிடமாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்த கட்டிடத்தில் இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் இதுவரை 16 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல எண்ணிக்கை மேலும் உயரலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புக் குழுவினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை பாகிஸ்தானில் நடைபெற்ற திருமண விருந்து நிகழ்ச்சியில் உறவினர்களிடையே மோதல் ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் நாற்காலிகளை வீசி சண்டை போட்ட வீடியோ ட்விட்டரில் வைரலாகி வருகிறது. கடந்த 24ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. திருமணத்துக்கு வந்தவர்கள் மேசைகளில் அமர்ந்து விருந்து உணவை ரசிப்பதில் இருந்து வீடியோ தொடங்குகிறது. சிறிது நேரத்தில் உறவினர்களுக்கிடையே தகராறு ஏற்படுகிறது. உடனே ஒருவரை ஒருவர் தாக்குகிறார்கள். பின்னர் சண்டை தீவிரமாகி ஒருவர் மீது ஒருவர் நாற்காலிகளை வீசி தாக்கும் காட்சிகள் பயனர்களை அதிர்ச்சியடைய செய்கிறது. மோதலை தடுக்க சிலர் முயன்ற நிலையிலும் அது கைகொடுக்கவில்லை. மாறாக மோதல் தீவிரமாவது போன்று காட்சிகள் உள்ளது. 6 நிமிடங்கள் ஓடும் இந்த வீடியோ 3.3 லட்சம் பார்வைகளை பெற்றுள்ளது. இந்த வீடியோவை பார்த்த பயனர்கள் பலரும் கேலியாகவும் விமர்சனம் செய்தும் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அயர்லாந்து நாட்டில் பள்ளிகளில் இதற்கு பிறகு செல்போன் பயன்படுத்த முடியாது, அதாவது பாடசாலை மாணவர்கள் செல்போன் பயன்படுத்த முடியாது என்ற ஒரு அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சீன நாட்டிலே இருக்கிற சில பள்ளிகளில் படுத்துறங்குவதற்கு, அதாவது மேசையில் படுத்துறங்க வேண்டுமாக இருந்தால் ஒரு கட்டணம், அதனிடத்தில் தரையில் படுத்துறங்குவதாக இருந்தால் வேறு கட்டணம் என்று கட்டண அறிவிப்புகள் வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, விமர்சனத்தையும் கிளப்பி இருக்கிறது. இது சீனாவிலே இருக்கிற ஒரு பள்ளியில் நடந்திருக்கிற முக்கியமான சம்பவம். இதனிடத்தில் பிரித்தானியாவில் இருக்கிற 150 பாடசாலைகள் மிக மோசமான ஆபத்தான கட்டடங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிற நிலையில் அவற்றை மூடுவதற்கான தீர்மானத்தினை பிரித்தானிய அரசு எடுத்திருக்கிறது. வடமேற்கு ஐரோப்பாவில் வட அட்லாண்டிக் கடற்பகுதியில் உள்ள தீவு நாடு அயர்லாந்து. இதன் தலைநகர் டப்ளின் நகரின் பிக்லோ கவுண்டியில் உள்ளது கிரே ஸ்டோன்ஸ் பகுதி. இந்த பகுதியில் சுமார் 8 பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் ஸ்மார்ட் போன் உபயோகிப்பதை பள்ளி நிர்வாகம் தடை செய்திருக்கிறது. இதனை பலரும் வரவேற்றிருக்கின்றனர். இந்த நிலையில் அங்குள்ள 8 பள்ளிகளில் செயற்படும் பெற்றோர்கள் சங்கம் ஒரு படி மேலே சென்று தங்கள் குழந்தைகள் எலிமெண்டரி எனப்படும் ஆரம்ப பள்ளி பருவம் முடியும் வரை மொபைல் போன் உபயோகிப்பதை தடை செய்ய முடிவு செய்துள்ளனர். இதன்படி குழந்தைகள் இடைநிலை பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளிக்கான வயதை அடையும் வரையில் பள்ளி, வீடு, விளையாட்டு மைதானங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் மொபைல் போன் உபயோகிக்க முடியாது. சிறு குழந்தைகளிடம் காணப்படும் பல்வேறு உளவியல் ரீதியான சிக்கல்களை முடிவுக்கு கொண்டு வர இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதற்கு ஒத்துழைத்து இந்நகர மக்கள் தந்திருக்கும் ஆதரவு ஆச்சரியத்தை அளித்தது. குழந்தைகளின் கைகளில் இணையம் இருக்கிறதா அல்லது இணையத்தின் கைகளில் குழந்தைகள் உள்ளனரா என கணிக்க முடியாத அளவுக்கு இணையத்தில் வரும் தகவல்களால் அவர்கள் கல்வியில் கவனச்சிதறலுடன் மன அழுத்தம், மறதி மற்றும் தூக்கமின்மை உட்பட பல சிக்கல்கள் தோன்றின என அந்நகர மருத்துவ உளவியல் நிபுணர் ஜஸ்டின் ஆஃப்லின் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளின் சபையும் ஒரு அறிக்கையில் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சீனாவின் குவாண்டங் மாகாணத்தில் உள்ள தனியார் தொடக்கப்பள்ளி ஒன்று மாணவர்கள் மதிய உணவுக்கு பிறகு தூங்குவதற்கு கட்டணம் வசூலிக்க முடிவு செய்தது. இது குறித்து பெற்றோருக்கு பள்ளி சார்பில் தகவல் குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளது. அதில் குழந்தைகள் பள்ளி மேசையில் தலை வைத்து தூங்குவதற்கு இலங்கை நாணயப்படி 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும். அதே வேளையில் வகுப்பறை தரையில் தூங்குவதற்கு 15,000 ரூபாய் செலுத்த வேண்டும். மிகவும் வசதியாக மெத்தை போட்டு தூங்க வேண்டும் என்றால் முப்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியில் தூங்க விருப்பம் இல்லாத மாணவர்கள் வீட்டுக்கு செல்லலாம் என அறிவித்துள்ள பள்ளி நிர்வாகம், மாணவர்கள் தூங்கும் போது ஆசிரியர்கள் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதால் பணம் வசூலிப்பதை நியாயப்படுத்தியுள்ளது. இது நகைச்சுவையா? பணம் சம்பாதிப்பதற்காகவே பள்ளி பைத்தியமாகிவிட்டது என ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இன்னொருவர், மாணவர்கள் தங்கள் மேசைகளை தூங்குவதற்கு ஏன் பணம் செலுத்த வேண்டும் என்பதை நான் மட்டும் புரிந்து கொள்ளவில்லையா என குறிப்பிட்டுள்ளார். மற்றொருவர், இது கேலிக்கூத்தானது, அடுத்த பள்ளி ரெஸ்ட் ரூம் அல்லது மூச்சு விடுவதற்கும் பணம் வசூலிக்குமா என கேள்வி எழுப்பியுள்ளார்.
இதேவேளை பிரிட்டனில் கோடை விடுமுறை முடிந்து அடுத்த வாரம் பள்ளிகள் தொடங்க உள்ள நிலையில் அங்கு பெரும்பாலான பள்ளிகள் ஆபத்தான கான்கிரீட் கட்டிடத்தில் செயற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனையடுத்து மாணவர்களின் பாதுகாப்பு கருதி ஆபத்தான நிலையில் உள்ள கட்டிடங்களில் செயற்படும் 150 பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. எனவே கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க வேறு இடங்களில் அப்பள்ளிகள் செயற்படுவது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அந்த நாட்டின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கில்லியன் கீகன் கூறினார். இத்துடன் இந்த வாரத்தின் 7ஆம் நாள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. தயாரிப்பில் உதவிய MS அஃபானுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.